இங்க பாரு, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். ம், சரி சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? பிரசாந்த் தான். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இப்ப ஏன் ஒரு மாதிரி பேசுற? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? போய் உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசு. இங்க பாரு ஷான், உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், அவன் வெறும் என் ஃப்ரெண்டு தான். டைம் என்ன? 9 மணி. 9 மணி தான் உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற டைமா? இங்க பாரு, நாங்க சும்மா வெட்டியாலாம் பேசல. அவன் வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னான். தயவு செஞ்சு இந்த சந்தேக பார்வையோட என்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காத. ஐயோ, நான் யாருப்பா உங்களை சந்தேகப்படுறதுக்கு? ஷான், அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, அதை முத நீ புரிஞ்சுக்கோ. ஓ, அந்த தனுஷ் படத்துல வர மாதிரி அவர் படம், நீங்க சோபனாவா? அப்ப நான் யாரு? பிரகாஷ் ராஜா? புரியாம பேசாத ஷான். இப்ப எனக்கு நல்லா புரியுது, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப உனக்கு நான் அவன்கிட்ட பேசுறதுதான் பிரச்சனைனா, நான் இனிமேல் அவன்கிட்ட பேசவே போறது இல்ல, போதுமா? ஐயோ, நீ ஒன்றும் விருப்பமே இல்லாம பழக வேணாம்ப்பா. பசங்க எப்படின்னு பசங்களுக்கு தான் தெரியும். அவன் நல்லவன் மாதிரி பேசினா நல்லவன் ஆயிடுவானா? அவன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல, எனக்கு புரியல. நீ அவன்கிட்ட ஒரு 1/2 hour பேசியிருப்பியா? அதை வச்சு எப்படி நீ அவனை ஜட்ஜ் பண்ண முடியுது? இங்க பாரு, சில பேரை பழகினா இல்ல, பார்த்தாலே தெரியும் ஃப்ராடுன்னு. அவனை பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு ஃப்ராடுன்னு. யார் ஃப்ராடு? வார்த்தையை பார்த்து பேசு. முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி உன்னால எப்படி தப்பா பேச முடியுது? அப்படியா? இப்போ என்ன பண்ற? எனக்கும் என் புருஷனுக்கு சண்டே ஆயிடுச்சு, நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்க போறோம்னு கால் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அவன் புருஷன் மோசமானவன், அவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அவனை விட்டுட்டு வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். வேணா நீ ஃபோன் பண்ணி பாரு. சத்தியமா அவன் அப்படி சொல்ல மாட்டான், நீ வேணா பாரு. பண்ணு. ஹலோ ஹலோ பிரசாந்த், எனக்கும் ஷானுக்கும் பயங்கரமா சண்டை ஆயிடுச்சு. எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு பாக்குறேன். என்ன சொல்கிற? டிவோர்ஸ்லாம் பண்ணாத. அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் சீக்கிரம் கோவப்பட்டாலும் அவர் ரொம்ப நல்லவர். ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத. அவர் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் பேசுகிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? நீ போய் தூங்கு. சரிடா. போதுமா? இப்பவாது உனக்கு புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிருமா, நான் தெரியாம அப்படி பேசிட்டேன். அது எப்படி? இத்தனை மணிக்கு மேல பசங்க பேசினா அது தப்பு இல்ல, அதுவே பொண்ணுங்க பேசினா தப்பு இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் சந்தேகம் ஒன்று வந்துருச்சுன்னு வைங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் தங்காது. உனக்கு தெரியாமல் சந்தேகப்பட்டேன், சாரி. அட்லீஸ்ட் இப்பவாது உனக்கு புரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். இனி இப்படி நடந்துக்க மாட்டேன்டா.